ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான இணைப்பு. நீங்கள் வங்கி கணக்கு வச்சுருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான மிகப்பெரிய அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இது அனைத்து வங்கியுமே கொடுத்துருக்காங்க. இது என்னன்றது தான் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க்குக்கெலாம் ஒரு ஹெட் பேங்க்னு ஒன்று இருக்கும். அதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க கொடுக்குற ரூல்ஸை தான் இவங்க ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பேங்க் லீவுன்ற இடத்துலேருந்து பேங்க்கில் எதனா ஒரு கிளாஸ் சேர்க்கணுனாலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து வங்கிக்குமே ஹெட்டாக இருக்கிறதுனால பேங்க் பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்கில் நீங்கள் கிராமத்துலையாக இருக்கலாம், சிட்டிலையாக இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அக்கௌண்ட் வச்சுருங்களுக்கு ஒரு மினிமம் பேலன்ஸு பிடிச்சிருப்பாங்க. அதாவது மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலை, உங்கள் வங்கியில் உங்கள் வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ற மாதிரி பிரிப்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட எத்தனை வங்கி கணக்கு வேணாலும் இருக்கலாம். அதாவது சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸுன்றதை ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணாதவர்களுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. அந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா வங்கிக்கு வங்கி மாறுபடும். 500 5000 வரைக்கும் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணதை கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முதன்மையாக 4 நேஷ்னலைஸ் பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்று, அப்புறம் இந்தியன் பேங்க்கு, அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, அதுக்கடுத்து கனரா பேங்க். இந்த 4 வங்கிகளும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸ் எதுவுமே பிடிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் சார்ஜு, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் போன்ற சார்ஜஸும் பிடிக்க மாட்டோன்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன்னாக்கா இந்த 4 வங்கியில் போயிட்டு புதிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் இல்லை. மினிமம் ஒரு 500 வச்சுக்கிறது நல்லது தான். அந்த 500 அப்படியே தான் இருக்கும். மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை பிடிக்க செய்ய மாட்டாங்க. இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 4 வங்கி பொதுத்துறை வங்கியான 4 பேங்க்லையுமே உங்கள் நியர்பை யாராக இருக்கீங்கனாக்கா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்கே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதான் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கட்டணமும் பிடிக்க மாட்டோம். எஸ்எம்எஸ் சார்ஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு எதுவுமே பிடிக்க மாட்டோம் சொல்லியிருக்காங்க. இப்போ புதிதாக வந்திருக்க ரூல்ஸு தான் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பயனுள்ள கவர்மெண்ட் அப்டேட் அனைத்துமே பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு இல்லைன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.